டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். வணக்கம் நேர்களே, மற்றொரு இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் இல்ல திரைகளில் உங்களை மீண்டும் சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 17ஆம் தேதி மே மாதம் 2022 செவ்வாய்க்கிழமை காலை பொழுது புலர்ந்திருக்கக்கூடிய இந்த நாள் உங்களுக்கு இனிய நன்மைகரமான நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள் நுழைகிறோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு பிரதான அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறது நெஸ்டமால்ட் பலம் நலம் சக்தி. இன்றைய காலை பொழுதில் உங்களோடு தொடர்ந்து பார்க்கலாம். நாங்கள் இன்று யாழ் குடாநாட்டிலிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய பிரதான பத்திரிகைகளின் முக்கிய முதன்மை செய்திகளிலே முதலில் பிரதான தலைப்புச் செய்திகளை இணைத்துக் கொள்ள முடியும். ஈழநாடு வலம்புரி உதயன் தினக்குரல் ஆகிய பத்திரிகைகளிலே ஈழநாடு பத்திரிகை பிரதான தலைப்பட்டிருக்கக்கூடிய செய்தி ஒன்று, ரணிலுடன் பேச்சு நடாத்தி தீர்வை அடைய முயற்சி, கூட்டமைப்பின் தலைவர் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார் என்பது தொடர்பான செய்தியாக காணப்படுகிறது. இதேவேளை வலம்புரி பத்திரிகையிலே மோசமான நாட்களை சந்திக்க போகிறோம், அனைவரும் ஒத்துழைப்பு தாருங்கள் என்று நாட்டு மக்களிடம் பிரதமர் கோரிக்கை என்றவாறு பிரதான தலைப்புச் செய்தி காணப்படுகிறது. உதயனில் வரலாற்றில் எப்போதும் சந்தித்திராத மிக மோசமான நிலைமையை எதிர்கொள்ளப் போகிறோம், அபாய சங்கு ஊதினார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க. தினக்குரலிலே அடுத்த சில மாதங்கள் கஷ்டகாலம், நிலைமை மேலும் மோசமடையும் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் நேற்று ஆற்றிய விசேட உரை தொடர்பிலே அந்த செய்திகள் பிரதான தலைப்பாக விரிகின்றன. இன்றைய தினக்குரல் உதயன் வலம்புரி ஆகிய பத்திரிகைகள் இருந்தாலும் ஈழநாடு பத்திரிகையிலும் முற்பக்கத்திலே உபதலைப்பு செய்தியாக அல்லது ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக சவால்களை வெற்றி கொள்வேன், சகலரும் ஒத்துழைப்பு தாருங்கள், பிரதமர் ரணில் மக்களுக்கு அழைப்பு, பெட்ரோல் ஒரு நாளைக்கே போதும், மின்வெட்டு 15 மணி நேரமாகலாம், டீசல் எரிவாயு பிரச்சினைக்கு தீர்வு என்கிற வகையில் விடயங்கள் இங்கு பிரசுரமாகி இருக்கின்றன. குறிப்பாக நேற்றைய தினம் ரணில் விக்ரமசிங்க உரையாற்றியிருந்தார். அவர் பிரதமராக தெரிவாகிய பின்னர் ஆற்றிய முதலாவது உரை இந்த உரையிலே அவர் மிக குறிப்பிடத்தக்க விடயங்களை நாட்டு மக்களுக்கு தெளிவாக எடுத்து கூறினார் என்று சொல்ல முடியும். இன்றைக்கு நாடு எந்த ஒரு நிலையில் இருக்கிறது, எத்தகைய பொருளாதார சவால்கள் அல்லது வங்குரோத்து நிலைமைக்கு இந்த நாடு தொடர்ந்து இன்னமும் செல்ல போகிறது, டாலருடைய பெறுமதி நாணயத்தினுடைய பெறுமதியில் வீக்கம் ஏற்படுகிறது, ஆக டாலருடைய பெறுமதி அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது, பெட்ரோல் இருப்பு எவ்வளவு, மின்சாரம் எப்படி இருக்கும், எந்தெந்த கம்பெனிகள் நட்டத்தில் இயங்குகின்றன, இவற்றை விற்பனை செய்வதற்கு தயாராக இருக்கிறது இலங்கை அரசு, சில நட்டத்தில் இயங்குகிற கம்பெனிகளை தனியார்மயப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியம் என்ன என்று பல்வேறு விடயங்களை மிக அச்சொட்டாக தெளிவாக விளக்கியிருக்கிறார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க. இது நேற்றைய தினம் இடம்பெற்ற பிரதமரின் உரை தொடர்பான பிரதான தலைப்பாக உதயனிலிருந்து அந்த செய்தியை இணைத்துக் கொள்ளலாம். வரலாற்றில் எப்போதுமே சந்தித்திராத மிக மோசமான நிலைமையை எதிர்கொள்ளப் போகிறோம், அபாய சங்கு ஊதினார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க. திரைசேரியில் பணமில்லை, மின்வெட்டு 15 மணி நேரமாகலாம், ஒரு நாளைக்கே பெட்ரோல் கையிருப்பு, எரிவாயுவிற்கு டாலரை தேட வேண்டியுள்ளது, 14 வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு, சலுகை வரவு செலவு திட்டம் விரைவில், பணவீக்கம் அதிகரிக்கும், எரிபொருள் விற்பனையில் தொடர்ந்தும் நஷ்டம், அசிங்கமாக இருந்தாலும் இதுதான் உண்மை, தேசிய சபை உதயம். பாருங்கள், அசிங்கமாக இருந்தாலும் இதுதான் உண்மை, அவருடைய வெளிப்படைத்தன்மையான பேச்சு அங்கு பதிவாகிறது. பார்க்கலாம் விரிவாக்கத்தை. நாட்டின் பொருளாதாரம் மிக மோசமான நிலையில் உள்ளது, திரைசேரியால் $1 மில்லியன் கூட தேடிக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது, இப்போதுள்ளதை விட அடுத்த சில மாதங்கள் மிக மோசமானதாக இருக்கும், பயங்கரமான சவாலையே நான் பொறுப்பேற்கிறேன், கத்திமேல் நடப்பதை விடவும் இது பயங்கரமானது, எனினும் உயிரை பணயம் வைத்தேனும் போராடுவேன், நெருக்கடிக்குள் இருந்து நாட்டை மீட்க அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும், இவ்வாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கோரிக்கை விடுத்தார். குறிப்பாக வரலாற்றில் எப்போதுமே சந்தித்திராத மிக மோசமான நிலையை எதிர்கொள்ளப் போகிறோம் என்று அவர் நாட்டு மக்களுக்காக ஆற்றிய உரையிலே குறிப்பிட்டிருந்த செய்தியின் விரிவாக்கத்தை தொடர்ந்து பார்க்கலாம். நாட்டின் தற்போதைய நிலைமையின் உண்மைத்தன்மையை பிரதமர் வெளியிட்டதுடன் எதிர்காலத்தில் ஏற்படும் சவால்கள் குறித்தும் விவரித்தார். அவரது உரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது:
பிரதமர் பதவியை நான் கேட்டு பெறவில்லை. நாட்டில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி நிலையை கருத்தில் கொண்டு இந்த பதவியை ஏற்றுக்கொள்ளுமாறு ஜனாதிபதி எனக்கு அழைப்பு விடுத்தார். நான் அரசியல் தலைவராக மட்டுமன்றி இலவச கல்வியை அனுபவித்து கொழும்பு சட்டக்கல்லூரியில் சட்டத்துறையில் பட்டம் பெற்று உயர்ந்த தேசிய தலைவர் என்ற வகையிலே இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன். இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கையின் பொருளாதாரம் மிகவும் மோசமான நிலையிலேயே உள்ளது. 2022 ஆரம்பத்தில் கடந்த அரசின் வரவு செலவு திட்டத்தில் 2.3 டிரில்லியன் ரூபாய் வருமானமாக உள்ளன என குறிப்பிட்டிருந்தாலும் இந்த வருடத்திற்கான உண்மையான வருமானமான எதிர்வு கூறல் 1.6 டிரில்லியன் ரூபாவாக உள்ளது. அதாவது கடந்த அரசினுடைய வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த 2.3 டிரில்லியன் ரூபாய் வருமானத்தை அவர் 1.6 டிரில்லியன் ரூபாவாக உள்ளதை இங்கே பதிவு செய்கிறார். தொடர்ந்து இந்த நாட்டினுடைய செலவு எப்படி அதிகரிப்பு அதனுடைய தாக்கங்களை குறிப்பிடும் அவர் 2022 ஆண்டிற்கான அரசின் செலவு 3.3 டிரில்லியன் ரூபாய். எனினும் கடந்த அரசில் வட்டி விகிதம் அதிகரித்தமை மற்றும் மேலதிக செலவுகள் காரணமாக 2022 ஆண்டிற்கான அரசின் மொத்த செலவு 4 டிரில்லியன் ரூபாய். வருடத்திற்கான வரவு செலவு பற்றாக்குறை 2.4 டிரில்லியன் ரூபாவாக உள்ள அதேவேளை அது சராசரி தேசிய உற்பத்தியில் 113%. அதேபோன்று அங்கீகரிக்கப்பட்ட கடனில்லை 3200 பில்லியன் ரூபாய். நாம் மே மாதத்தின் 2ஆம் வாரம் ஆகும்போது 1950 மில்லியன் ரூபாவை செலவு செய்திருந்தோம். அதன்படி அன்னளவான மிகுதி 1250 ரூபாய், அதாவது 250 மில்லியன் ரூபாய் அமைச்சரவையில் திரைசேரி முறைகளை வழங்கும் அனுமதிக்கப்பட்ட எல்லையை 3000 பில்லியனில் இருந்து 4000 பில்லியன் வரை அதிகரிக்கும் யோசனையை நாடாளுமன்றத்தில் முன்வைக்க தீர்மானத்தை எடுத்தோம். 2019 ஆண்டு நவம்பர் மாதத்தில் அந்நிய செலாவணி கையிருப்பு 7.5 பில்லியன் அமெரிக்க டாலர். ஆனால் இன்று திரைசேரியால் $1 மில்லியன் கூட தேடிக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. எரிவாயுவை கப்பலில் ஏற்றும் பொருட்டு செலுத்த தேவையான 5 மில்லியன் அமெரிக்க டாலரை கூட இந்த நேரத்தில் நிதியமைச்சால் தேடிக் கொடுக்க முடியாதுள்ளது. குறிப்பாக எரிவாயுவை கப்பலில் ஏற்றுகிற தேவையான எரிவாயுவை கப்பலில் ஏற்ற தேவையான 5 மில்லியன் அமெரிக்க டாலரை கூட இந்த நேரத்திலே நிதியமைச்சால் தேடிக் கொடுக்க முடியாது இருக்கிறது. அனைத்து நெருக்கடிகளுக்கு மத்தியில் நாம் முகம் கொடுக்கும் மிக மோசமான சில சிக்கல்கள் உள்ளன. எதிர்வரும் சில நாட்களில் வரிசைகளை கட்டுப்படுத்தும் பொருட்டு மிக விரைவில் சுமார் 75 மில்லியன் அமெரிக்க டாலரை தேட வேண்டியுள்ளது. இப்போது நமது கையிருப்பில் ஒரு நாளைக்கு தேவையான பெட்ரோல் மட்டுமே இருக்கிறது. நேற்று வந்த டீசல் கப்பலால் இன்றிலிருந்து உங்களின் டீசல் பிரச்சனைக்கு ஓரளவு தீர்வு கிடைக்கும். இந்திய கடனுதவி திட்டத்தின் கீழ் மே 19 மற்றும் ஜூன் 1 ஆகிய திகதிகளிலே மேலும் 2 டீசல் கப்பல்களும் மே 18 மற்றும் 29 2 பெட்ரோல் கப்பல்களும் வர உள்ளன. இன்று வரை 40 நாட்களுக்கு மேலாக இலங்கையின் கடற்பரப்பில் பெட்ரோல் மசகு எண்ணெய் ஏற்றி வந்த 3 கப்பல்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அவற்றிற்கு செலுத்தும் பொருட்டு திறந்த சந்தையில் டாலரை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும். 15 மணி நேரம் மின்வெட்டு அமுல்படுத்தப்படவிருப்பதாக அல்லது அமுல்படுத்த வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி விரிக்கிறது. மின்சார தேவையில் 4 1 உற்பத்தி செய்ய எரிபொருளை பயன்படுத்தப்படுகிறது. இதனால் நாளாந்த மின்வெட்டு இன்னும் சில நாட்களில் 15 மணித்தியாலங்களாக மாறவும் இடமுண்டு. ஆனால் நாம் இதற்கு தேவையான நிதியை தேடிக்கொண்டிருக்கிறோம். அதேபோன்று முடிந்த அளவு நுகர்வோருக்கு எரிவாயுவை பெற்றுக் கொடுக்கும் பொருட்டு 20 மில்லியன் அமெரிக்க டாலரை கூடிய விரைவிலே தேட வேண்டும். மண்ணெண்ணெய் சம்பந்தமான நிலைமை இன்னும் இதைவிட பயங்கரமானது. இதே நேரம் இலங்கை மத்திய வங்கி, அரச வங்கிகள், தனியார் வங்கிகள், இலங்கையில் உள்ள வெளிநாட்டு வங்கிகள் அனைத்தும் டொலர் இல்லாத சிக்கலுக்கு முகம் கொடுத்துள்ளன. நம்மிடம் கையிருப்பில் உள்ள டொலரின் அளவு மிகவும் சிறியது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இதேவேளை இதற்கிடையில் மற்றொரு உதாரணம், மருந்துகளுக்கு தட்டுப்பாடு, இருதய நோயாளிகளுக்கு தேவையான மருந்துகள், சத்திர சிகிச்சைக்கு தேவையான சிகிச்சை உபகரணங்கள் உட்பட பல மருந்து வகைகளுக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது. மருத்துவ மருந்துகள், சத்திர சிகிச்சை உபகரணங்கள் மற்றும் தேவையான உணவுகளை வழங்கும் வழங்குனர்களுக்கு 4 மாதங்களாக கட்டணம் செலுத்தப்படவில்லை. அவர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை 34 பில்லியன் ரூபாய்.
அதேபோன்று அரச ஔடத கூட்டுத்தாபனம் இறக்குமதி செய்த மருத்துவ மருந்துகளுக்கு 4 மாதங்களாக கட்டணம் செலுத்தப்படவில்லை. அதனால் அவர்களை கருப்பு பட்டியலில் சேர்க்க வெளிநாட்டு மருத்துவ நிறுவனங்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றன. 14 அத்தியாவசிய மருத்துவ மருந்துகள் தட்டுப்பாடாக உள்ளமையும் அதில் 2வது வழங்க இந்த நேரத்தில் எமது மருத்துவ வழங்கல் பிரிவிற்கு இயலாது உள்ளமையும் மிகவும் வருந்தத்தக்க விடயமாக உள்ளது. இருதய நோய்களுக்கு பயன்படுத்தப்படுகிற மருந்து மற்றும் விசர்நாய்க்கடி எதிர்ப்பு மருந்து ஆகியவையே அந்த 2 மருந்துகளும் ஆகும். ஆனால் விசர்நாய்க்கடி எதிர்ப்பு மருந்துக்கு மாற்று மருந்து எதுவும் இல்லை. இதற்கிடையில் 2022ஆம் ஆண்டு முன்வைக்கப்பட்ட அபிவிருத்தி வரவு செலவு திட்டத்திற்கு பதிலாக புதிய ஒரு வரவு செலவு திட்டம் ஒன்றை முன்வைக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதனை சலுகை வரவு செலவு திட்டமாக முன்வைக்கவே நான் திட்டமிட்டுள்ளேன். குறுகிய காலத்திற்குள் நாம் இதனை விட மோசமான காலத்திற்கு முகம் கொடுக்க போகிறோம். பணவீக்கம் மேலும் அதிகரிக்க இடம் உள்ளது. அரசு தற்போது 92 பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை ரூ. 84.38 அதாவது 84 ரூபாய் 38 சதம், 95 பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 71 ரூபாய் 19 சதம், டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 131 ரூபாய் 55 சதம், சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றில் விலை 136 ரூபாய் 31 சதம் மற்றும் மண்ணெண்ணெய் லீட்டர் ஒன்றில் 294 ரூபாய் 5 சதம் என நட்டம் ஏற்படுகிறது. பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தால் இந்த நஷ்டத்தை மேலும் தாங்கிக் கொள்ள முடியாது. அதேபோல இலங்கை மின்சார சபை மின் அலகு ஒன்றிற்காக உங்களிடம் 17 அறவிட்டாலும் அதன் பொருட்டு 48 ரூபாய் வரை செலவு செய்கிறது. அதன்படி ஒரு அலகுக்கு 30 ரூபாய் நஷ்டம் ஏற்படுகிறது. நான் இந்த நேரத்தில் விருப்பப்படாவிட்டாலும் பணத்தை அச்சடிப்பதற்கு அனுமதி வழங்க நேரிடும். அரசு ஊழியர்களின் இந்த மாத சம்பளத்தை வழங்கவும் உங்களுக்கு தேவையான பொருட்கள் சேவைகளின் பொருட்டே அதனை செய்ய உள்ளது. ஆயினும் பணத்தை அச்சடிப்பதால் ரூபாவின் பெறுமதி குறையும் என்பதை நாம் நினைவில் வைக்க வேண்டும். தற்போதைய நிலையில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் மின்சார சபைக்கு தேவையான நிதியை கூட தேட முடியாதுள்ளது. ஆயினும் வரும் சில மாதங்களுக்கு நீங்களும் நானும் வாழ்க்கையில் மோசமான காலகட்டத்தை கடக்க நேரிடும். அதற்கும் நாம் அனைவரும் அர்ப்பணிப்புடன் முகம் கொடுக்க வேண்டும். நான் மக்களுக்கு விடயங்களை மறைத்து பொய் சொல்வதற்கு எந்த வகையிலும் விரும்பவில்லை. பயங்கரமாக இருந்தாலும் அசிங்கமாக இருந்தாலும் இதுதான் உண்மையான நிலைமை. பயங்கரமாக இருந்தாலும் அசிங்கமாக இருந்தாலும் இதுதான் உண்மையான நிலைமை. குறுகிய காலத்திற்கு நாம் கடந்த காலத்தை விட மிகவும் கஷ்டமான காலத்திற்கு முகம் கொடுக்க போகிறோம். இந்த நேரத்தில் நமக்கு கவலைப்பட மட்டுமே முடியும். ஆனால் இது குறுகிய காலத்திற்கு மட்டுமே. வரும் சில மாதங்களில் நமது நட்பு நாடுகளின் உதவிகள் மற்றும் ஒத்துழைப்புகள் நமக்கு கிடைக்கும். அவர்கள் நமக்கு உதவி செய்வதாக உறுதியளித்திருக்கிறார்கள். அதன் பொருட்டு வரும் சில மாதங்கள் நாம் பொறுமையுடன் இருக்க வேண்டும். ஆனால் இதிலிருந்து நாம் மீள முடியும். அதன் பொருட்டு நாம் புதிய வழிக்கு செல்ல நேரிடும். தற்போது நிலவும் இந்த சிக்கல்களுக்கு தீர்வு காணும் பொருட்டு தேசிய சபை அல்லது அரசியல் சபை ஒன்றை அனைத்து கட்சிகளினதும் பங்கேற்புடன் உடனடியாக அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டியுள்ளது. அதன் மூலம் அனைத்து தரப்பினருடனும் கலந்தாலோசித்து எட்டப்படும் தீர்மானத்திற்கு அமைய நிச்சயிக்கப்பட்ட காலப்பகுதிக்குள் பொதுவான குறுகிய கால, மத்திய கால மற்றும் நீண்ட கால செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி நாட்டை மீண்டும் உயர்ந்த நிலைக்கு இட்டுச் செல்ல முடியும். மண்ணெண்ணெய், எரிவாயு, எரிபொருள் வரிசை இல்லாத நாடு, மின்சாரம் துண்டிக்கப்படாத நாட்டை, விவசாயத்தை சுதந்திரமாக மேற்கொள்ளக்கூடிய வசதிகள் உள்ள நாட்டை, இளைஞர் யுவதிகளின் நாளைய தினம் பாதுகாக்கப்பட்ட நாட்டை, மனிதவளம் போராட்ட களத்தில் மற்றும் வரிசையில் வீணடிக்க தேவையில்லாத நாட்டை, எல்லோரும் சுதந்திரமாக வாழ்க்கையை முன்னெடுத்து செல்லக்கூடிய நாட்டை, 3 வேளையும் உணவு உண்ணக்கூடிய நாட்டை நாம் கட்டியெழுப்புவோம் என்றார் என்று அந்த பிரதான தலைப்புச் செய்தி விரிகிறது. அதாவது வருமான எதிர்வு கூறலிலே முதலில் பிழை ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க. குறிப்பாக வருமான எதிர்வு கூறல் என்றால் 2022ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே அந்த வருமான எதிர்வு கூறல்கள் பிரதானமானவை. நாட்டினுடைய மொத்த வருமானம் எவ்வளவு, நாட்டினுடைய மொத்த செலவினம் எவ்வளவு. ஆகவே அதே தவறாக இருக்கிறது. அடிப்படையில் வருமானம் அவர்கள் குறிப்பிட்டதை விட, அந்த கணக்கீட்டை விட குறைந்திருக்கிறது. செலவு அவர்கள் குறிப்பிட்டதை விட கூடியிருக்கிறது. ஏனென்றால் இந்த கடன்களுக்கான வட்டி வீதங்கள், கடன்களை மீளச் செலுத்த வேண்டிய தேவைகள் என்பன ஒரு இக்கட்டாக இருந்தன.
2022ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் உள்ள தவறை அவர் முதலாவதாக சுட்டிக்காட்ட விளைந்து பின்னர் எப்படி செலவு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை காட்டி திரைசேரியில் பணம் இல்லாத விடயம் தொடர்ந்து இன்றும் கப்பல்கள் இலங்கை கடற்பரப்பிலே காத்து கொண்டிருக்கின்றன, அவற்றுக்கு செலுத்தி அவற்றை நாட்டிற்குள்ளே உள்ளிருக்க அந்த பொருட்களை இறக்க இன்று $, இல்லாத விடயம் திரைசேரியில் பணம் இல்லை என்று 15 மணி நேர மின்வெட்டு அமலாகக்கூடிய வாய்ப்பை குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் 14 அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு, குறிப்பாக விசர் நோய்க்கடி அந்த நாய்க்கடிக்கான தடுப்பு மருந்துக்கு கூட தட்டுப்பாடு இருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். மாற்று மருந்து இல்லை என்பதையும் பதிவிட்டிருக்கிறார். எரிபொருள் விற்பனையால் எப்படியான நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை அவர் இங்கு கோடிட்டு காட்டியிருக்கும். அதேவேளை அரச ஊழியர்களுக்கு சம்பளத்தை வழங்குவதற்காக பணம் அச்சடிக்க வேண்டிய தேவை இருப்பதாகவும் கூட இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ இப்போது நாங்கள் ஏற்றாலும் ஏற்காவிட்டாலும் ஒரு மிக நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்கிறோம். அதை கேட்பதற்கு சொல்லுவதற்கு அசிங்கமாக இருக்கலாம் அல்லது ஒரு பயங்கரமாக இருக்கலாம். ஆனாலும் இது மிக நெருக்கடியான காலம். இந்த நெருக்கடியான காலத்தை நாங்கள் மிக அர்ப்பணிப்போடு எதிர்கொள்ள வேண்டும் என்பதாக அவருடைய உரை அமைந்திருக்கிறது. ஒரு தேசிய சபை உருவாக்கம் குறித்தும் அவர் பேசியிருக்கிறார். இதேவேளை இந்த சவாலை வர்ணித்த ரணில் என்று கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியை இன்றைய உதயன் தாங்கி இருக்கிறது. தனக்கு முன்னால் உள்ள சவாலை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே வெண்கட்டி வட்டம் என்ற நாடக வசனங்களூடாக வர்ணித்த விதம் பெரும் சமூக ஊடகங்களிலே பேசு பொருளாக இருக்கிறது. நான் பொறுப்பேற்றது மிகவும் அபாயகரமான சவால். கத்தியின் மேல் நடப்பதை விட இது பயங்கரமான சவால், மிகுந்தது, மிகவும் ஆழமானது. அடியே தெரியவில்லை. பாலங்கள் மெல்லிய கண்ணாடியால் அமைக்கப்பட்டுள்ளன. கைப்பிடி இல்லை. என்னுடைய கால்களில் கழற்ற முடியாத பாதணிகள் போடப்பட்டுள்ளன. அதன் அடியில் கூர்மையான இரும்பு ஆணிகள் பொருத்தப்பட்டுள்ளன. குழந்தையை பாதுகாப்பாக அடுத்த பக்கம் கொண்டு செல்ல வேண்டியுள்ளது. இந்த சவாலை நான் நாட்டிற்காகவே பொறுப்பேற்றேன். எனது நோக்கமும் அர்ப்பணிப்பும் ஒரு தனி மனிதன், ஒரு குடும்பம் அல்லது ஒரு கூட்டத்தை பாதுகாப்பது அல்லது ஒரு முழு நாட்டினதும் மக்களை காப்பாற்றுவதே, இளைஞர்களின் எதிர்காலத்தை காப்பாற்றுவதே. உயிரை பணயம் வைத்து இந்த சவாலுக்கு நான் முகம் கொடுப்பேன். அந்த சவாலை வெற்றி கொள்வேன். அதற்கு உங்கள் அனைவரினதும் ஒத்துழைப்பையும் எனக்கு பெற்றுத்தாருங்கள் என்று குறிப்பிட்டார். பாருங்கள், நாட்டினுடைய பொருளாதாரத்தை அவர், நாட்டின் இப்போதைய நிலையை அவர் விவரிக்கிற விதமே ஒரு வித்தியாசமானதாக இருக்கிறது. உண்மையில் யதார்த்தமான ஒரு விதமாக இருக்கிறது. கத்தியின் மேல் நடப்பதை விட பயங்கரமான சவால், மிகவும் ஆழமானது, அடியே தெரியவில்லை. பாலங்கள் மெல்லிய கண்ணாடியால் அமைக்கப்பட்டிருக்கின்றன. கைப்பிடி இல்லை. என்னுடைய கால்களில் கழற்ற முடியாத பாதணிகள் போடப்பட்டுள்ளன. அதன் அடியில் கூர்மையான இரும்பு ஆணிகள் பொருத்தப்பட்டுள்ளன. குழந்தையை பாதுகாப்பாக அடுத்த பக்கம் கொண்டு செல்ல வேண்டியுள்ளது. இந்த சவாலை நான் நாட்டிற்காகவே பொறுப்பேற்றேன், நாட்டு மக்களுக்காகவே பொறுப்பேற்றேன். உண்மையில் ஒரு சவாலான ஒரு இக்கட்டில் தான் நாடு இருக்கிறது. இந்த சவாலில் இந்த நேரத்தில் ஒரு பிரதமராக பதவி ஏற்பதற்கோ அல்லது அதனை பொறுப்பேற்க முன்வருவதற்கோ ஒரு தனி தைரியம் ஒன்று இருக்க வேண்டும். அது ஏனைய கட்சிகளிடம் ஜனாதிபதி அழைப்பு விட்டாரா இல்லையா என்பதற்கு அப்பால் ஒரு மாபெரும் தைரியம் என்று சொல்ல வேண்டும். ஒரு குடும்பமே, ஒரு சாதாரண ஒரு குடும்பமே வங்குரோத்து நிலைக்கு செல்கிறதாக இருந்தால் அந்த பொருளாதார கட்டமைப்பை மீட்டு எடுப்பதே என்பதே ஒரு சவாலான ஒரு விடயம். இது ஒட்டுமொத்த நாடும் ஒரு பொருளாதார இக்கட்டில் இருக்கிறது, வங்குரோத்தில் இருக்கிறது. இந்த நேரத்தில் பிரதமராக பதவியேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தன்னுடைய விசேட உரையிலே மிகவும் தெளிவாக இந்த நாட்டில் இப்போது என்ன பிரச்சனை இருக்கிறது, என்ன விடயங்களில் பற்றாக்குறை இருக்கிறது, இன்னும் சில நாட்களுக்குள் நாடு மிக மோசமான நிலைமைகளையும் நெருக்கடிகளையும் சந்திக்க நேரிடும் என்றால், பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே வந்த பின்னர் $15 டாலரினுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. அதாவது $385 இருந்தது, $370 மாறியது. அல்லது இப்போதெல்லாம் சமூக வலைத்தளங்களிலே சில செய்திகள் பகிரப்பட்டு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சில அத்தியாவசிய பொருட்களினுடைய விலைகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. இப்படியான செய்திகளுக்கு மத்தியில் இப்படியான ஊகங்கள், வதந்திகளும் சிலவும் இருக்கின்றன. இப்படியானதற்கு மத்தியில் ஒரு உறுதிப்படுத்தப்படாத செய்திகளுக்கு மத்தியிலே ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயத்தை மிக நிதானமாக நாட்டு மக்கள் என்கிற வகையில் அனைவரும் உற்று நோக்க வேண்டிய ஒரு இக்கட்டிலே இருக்கிறோம் என்பது மட்டுமே யதார்த்தமானது. அவர் மிக மிக யதார்த்தமாக தன்னுடைய உரையை பதிவு செய்திருக்கிறார். இங்கே நேற்றைய உரையில் அவர் மற்றும் ஒரு விடயம் குறிப்பிட்டிருக்கிறார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விரைவில் தனியார் மயம், ரணில் தெரிவிப்பு என்கிற செய்தியின் விரிவாக்கத்தை ஒரு முறை பார்க்கலாம்.
இதுவரை நட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவையை தனியார் மயப்படுத்த முன்மொழிவதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவை வந்து இப்போது மிகவும் ஒரு பாரிய நட்டத்திலேயே ஓடிக்கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பில் அவர் குறிப்பிடுகையிலே 2020-21 மட்டும் விமான சேவை 45 பில்லியன் ரூபாய் நஷ்டமடைந்திருக்கிறது. 2021 மார்ச் 31 ஆகும்போது இதன் மொத்த நஷ்டம் 372 பில்லியன்களாக இருந்தது. நாம் இதனை தனியார் மயப்படுத்தினாலும் இந்த நஷ்டத்தை நாமே ஏற்க நேரிடும். இந்த நஷ்டத்தை வாழ்க்கையில் ஒரு முறையாவது விமானத்தில் பயணிக்காத இந்த நாட்டின் ஏழை எளிய மக்களும் அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். விமானத்தையே பார்த்திராதவர்களும் இந்த விமான நிறுவனம் தனியார், அதாவது ஏர்லைன்ஸ் விமான சேவை, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவை நஷ்டமடைந்ததை தங்கள் தலைகளிலே சுமக்க வேண்டி வரும். மிக அழகாக குறிப்பிடுகிறார். இந்த நாட்டில் ஒரு முறையேனும் விமானத்தில் பயணித்திருக்காத மக்களும் அந்த விமானத்தினுடைய அதை தனியார் மயப்படுத்துகிற பொழுது வரக்கூடிய இப்போது அதனுடைய நஷ்டத்தை இந்த அரசாங்கம் பொறுப்பேற்க வருகிற பொழுது அந்த நஷ்டத்தின் பொறுப்பேற்பில் அவர்கள் மீதும் இந்த விமானத்தினுடைய இந்த நஷ்டம் தலையில் புரைக்கப்படும். பல்வேறு விடயங்களை மிக யதார்த்தமாக ரணில் விக்ரமசிங்க விவரித்திருக்கிறார் என்பதை இங்கு சுட்டிக்காட்டியே ஆக வேண்டும். மிக முக்கியமான ஒரு விடயமாக அது பதிவாகிறது. வரலாற்றில் எப்போதும் ஒரு சந்தித்திராத ஒரு மிக மோசமான நிலையை எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதை மிக தெளிவாக விவரித்திருக்கிறார். ஏற்றே ஆக வேண்டிய கட்டத்தில் தான் நாடும் இருக்கிறது, மக்களும் இருக்கிறார்கள். அப்படியான ஒரு இக்கட்டான நிலையிலே ஒரு பிரதமர் பதவியை ஏற்றுக்கொண்டது என்பதை ஒரு பெரிய ஒரு விடயமாகத்தான் பார்க்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். அதை மிக தெளிவாக ஒரு குழந்தையை தான் எப்படி கொண்டு சுமந்து பாலத்தை கடக்க வேண்டும், எப்படியான பாலம் தன் கால்களிலே பூட்டப்பட்டிருப்பது என்ன என்பதை தெளிவாக விளக்கியிருக்கிறார். நிகழ்ச்சியிலே ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் ஏனைய செய்திகளோடு சந்திக்கலாம். விளம்பர இடைவேளையின் பின் மீண்டும் இணைந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஈழநாடு பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை இணைக்க முடியும். இங்கே ரணிலுடன் பேச்சு நடாத்தி தீர்வை அடைய முயற்சி, கூட்டமைப்பின் தலைவர் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார். தமிழ் மக்களின் பிரச்சனைகளை நன்கு புரிந்து கொள்ளக்கூடியவர் தான் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க. எனவே அவருடன் பேச்சு நடாத்தி தமிழர் பிரச்சனைகளுக்கு அரசியல் தீர்வை பெற்றுக்கொள்ள முயற்சி எடுக்கப்படும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்தார் என்று ரணிலுடன் பேச்சு நடாத்தி தீர்வை அடைய முயற்சிப்பதாக அந்த செய்தியை இங்கு பிரசுரித்திருக்கிறது ஈழநாடு பத்திரிகை. புதிய அரசு மேற்கொள்ளும் சகல நடவடிக்கைக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவளிக்கும் என்பது இதன் மூலம் அர்த்தமாகாது. எனினும் மக்களின் நலனுக்காகவும் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு முழு ஆதரவை வழங்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார். தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்த காலத்தில் அவருடன் நீண்ட காலம் கலந்துரையாடியதாகவும் அவருக்கு வடக்கு கிழக்கு மக்களின் பிரச்சனை குறித்து நன்கு தெரியும் என்றும் சம்பந்தன் சுட்டிக்காட்டினார். வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு அதிகார பகிர்வின் மூலம் தீர்வு காண்பது என்பது பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஊடாக இலகுவானது. பலமான அரசாங்கத்தை கட்டி எழுப்பிய பின்னர் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் அனைத்து பிரச்சனைகள் தொடர்பில் அவருடன் கலந்துரையாடி தீர்வு காணப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதாவது வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு அதிகார பகிர்வின் மூலம் தீர்வு காண்பது பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஊடாக இலகுவானது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஆட்சிக்கு வரக்கூடிய அரசாங்கங்களோடு பேசுகிற பொழுது தமிழ் மக்களினுடைய பிரச்சனையை அவர்களுக்கு தெரிந்திருந்தாலும் கூட கையாள்வதில் புதிதாக இருப்பவர்களாக இருந்தால் மீண்டும் ஆரம்ப புள்ளியிலிருந்தே நகர வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்தவரை கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போதும் புதிய அரசியல் அமைப்பு ஒன்று உருவாக்கப்படாவிடினும் கூட அதனை உருவாக்குவதற்கான பாரிய பிரயத்தனங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அப்போதெல்லாம் நேற்று முன்தினம்
பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அறிவித்திருந்ததைப் போல இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரங்கள் வருகிற பொழுது கடந்த 2 வருடங்களும் நினைவேந்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நேற்று முன்தினம் அவர் இலங்கையர்கள் என்ற வகையிலே நாட்டில் உயிரிழந்தவர்களை நினைவு கூற இங்கு உரிமை இருக்கிறது என்கிற விடயத்தை பதிவு செய்திருந்தார். இந்நிலையில் தான் அந்த தமிழர்களினுடைய பிரச்சனையை நன்கு உணர்ந்தவர் ரணில் விக்ரமசிங்க. ஆகவே அவரோட பேச்சு நடாத்தி ஒரு தீர்வை அடைய முயற்சிக்கப்படும். அதே போல் இந்த அரசாங்கம் இப்போது இருக்கக்கூடிய ஒரு நிலைமையிலிருந்து மீண்டெழுந்து ஒரு ஸ்திரமானதாக மாறுகிற பொழுது இது குறித்தெல்லாம் தெளிவாக பேசப்படும் என்று கூட்டமைப்பின் தலைவர் நம்பிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய அதே நேரத்திலே மற்றொரு விடயத்தையும் பதிவு செய்கிறார். அதாவது அப்படியாக இருக்கிற பட்சத்திலே இந்த நாட்டிலே முழு விடயங்களுக்காகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்கும் அல்லது பிரதமருக்கு ஆதரவளிக்கும் என்று நம்ப முடியாது. அதாவது அப்படி கூறிவிட முடியாது. இப்போது தமிழர் பிரச்சனையை அறிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் என்கிற வகையிலே அவரோடு இந்த பிரச்சனைகளை தீர்வை பெற்றுக்கொள்ளுகிற முயற்சியிலே பேசி முயற்சி எடுக்கப்படும் அல்லது நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிற வகையிலே பிரதான தலைப்பு விரிகிறது இன்றைய ஈழநாடு பத்திரிகையிலே. இது தவிர இன்று மற்றொரு விடயம் பிரதானமான விடயமாக இன்று காணப்படுகிறது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டியாக வேண்டும். நாடாளுமன்றம் கூடுகிறது. சபாநாயகரிலே பிரதி சபாநாயகர் என்கிற பதவி இப்போதும் வெற்றிடமாக இருக்கிறது. ரஞ்சித் சியம்பலாபிட்டிய முன்மொழியப்பட்டு கடந்த நாடாளுமன்ற அமர்விலே அவர் மீண்டும் அந்த பதவிக்கு தெரிவு செய்யப்பட்ட பின்னர் ராஜினாமா செய்து கொண்டிருந்தார் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய. இந்நிலையில் பிரதி சபாநாயகர் என்பது இந்த நாட்டிலே இப்போதைக்கு இல்லாத ஒரு வெற்றிடமான பதவியாக இருக்கிறது. ஆகவே இன்று நாடாளுமன்றம் கூடுகின்ற நிலையிலே மிக முக்கியமாக பிரதி சபாநாயகர் அவருக்கான தெரிவு இடம்பெறவிருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையும் ரோஹிணி குமாரியை பிரதி சபாநாயகராக இணக்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையிலே பொதுஜன பெரமுன சார்பிலிருந்து மற்றும் ஒருவர் இங்கே அதாவது பிரதி சபாநாயகர் தெரிவுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறார். மிக முக்கியமாக ஒரு பெண் பிரதி சபாநாயகராக வருகிற இந்த விவகாரத்திற்கு பிரதமர் தரப்பிலிருந்தும் ஆதரவு தெரிவிக்கப்படும் என்று நம்பப்படுகிறது. பார்க்கலாம் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் என்ன பல விடயங்கள், என்ன முக்கியமான விடயங்கள் பேசப்படவிருக்கின்றன. இப்போ பிரதமராக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கவினுடைய பெரும்பான்மை பலம் என்பது அனைத்து கட்சிகளினுடைய ஆதரவு தளமும் அவருக்கு இப்போது இருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தியை பொறுத்தவரை தாங்கள் இந்த அரசாங்கத்திலே அமைச்சு பதவிகளை பொறுப்பேற்க மாட்டோம், இருந்தாலும் ஆதரவு தெரிவிப்போம் என்கிற விடயத்தை அங்கே பதிவு செய்திருக்கின்றன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பொறுத்தவரையும் முன்னதாகவே தான் ஆதரவு தெரிவிப்பதாக கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் அறிவித்திருந்தது பிரதமராக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கவிற்கு. அதே போல் அந்த 10 கட்சிகள், அதாவது அரசாங்கத்திலிருந்து எதிராக செயற்படக்கூடிய 10 கட்சிகள், உதய கமன் பில விமல் வீரவன்ச வாஸ்தவ நாணயக்கார போன்றவர்களை உள்ளடக்கிய கட்சிகள் தாங்கள் அமைச்சு பதவிகள் எதையும் ஏற்காது ரணிலுக்கு ஆதரவு வழங்குவது தொடர்பிலே முடிவெடுத்திருப்பதாகவும் இது தொடர்பிலே ரணில் விக்ரமசிங்கவுடன் சந்தித்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களை எல்லாம் இன்றைய பத்திரிகைகள் தாங்கி இருக்கின்றன. நாங்கள் பார்க்கலாம் அந்த செய்திகளினுடைய விரிவாக்கத்தை. முதலில் பாராளுமன்ற விவகாரத்திலிருந்து இங்கே விமல் கமன் பில வாசு ரணிலுடன் சந்திப்பு, அமைச்சு பதவி ஏற்காது ஆதரவு வழங்குவதாக உறுதி என்று தினக்குரல் முற்பக்கத்தில் அந்த செய்தியை தாங்கி இருப்பதை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் அமைக்கப்படும் அரசாங்கத்தை ஆதரிப்பதற்கு ராஜபக்ஷ அரசாங்கத்திலிருந்து விலகி சுயாதீனமாக இயங்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட 11 கட்சிகளும் தீர்மானித்துள்ளன. அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொள்ளாது சுயாதீனமான ஒரு அணியாக இருந்து அரசாங்கத்திற்கு ஆதரவை வழங்குவோம் என்று அந்த கட்சிகள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் நேரடியாக கூறியிருக்கின்றன. அதாவது அமைச்சு பதவிகள் இதனையும் தாங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் ஆதரவு தளத்தை அரசாங்கத்திற்கு வழங்குவோம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தீர்மானம் தொடர்பில் ஞாயிற்றுக்கிழமை மாலை கடிதம் ஒன்றை அனுப்பி கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேன பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு இது தொடர்பிலே அறிவித்திருந்தார். இதன்படி அரசாங்கத்தின் நல்ல வேலை திட்டங்களை நாங்கள் ஆதரிப்போம் என்று மைத்ரிபால சிறிசேன கூறியிருக்கிறார். இந்நிலையில் தான் கட்சியின் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசேகர, சான் விஜயலால் மற்றும் ரஞ்சித் சியம்பலாபிட்டி உள்ளிட்ட குழுவினர் நேற்றைய தினம் பிரதமரை சந்தித்து கலந்துரையாடினார்கள். இது நேரடியாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிலைப்பாட்டை அறிவித்திருந்தார்கள். இதன்போது இந்த நிலையிலே சுதந்திர கட்சியைச் சேர்ந்த மஹிந்த அமரவீர, துமிந்த திசாநாயக்கா மற்றும் நிமல் ஸ்ரீபால டி சில்வா ஆகியோரை அரசாங்கத்திற்குள் இணைத்துக் கொண்டு அமைச்சு பதவிகளை வழங்க முன்னெடுக்கப்படும் முயற்சிகள் தொடர்பில்
இதன்போது கட்சியின் பிரதிநிதிகள் பிரதமரிடம் அதிருப்தியை வெளியிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் விமல் வீரவங்ச, உதய் கமன்பல மற்றும் வாசுதேவ நாணயக்கார உள்ளிட்டோர் தலைமையிலான மற்ற 10 கட்சிகளின் பிரதிநிதிகளும் நேற்று பிரதமரை சந்தித்து தமது நிலைப்பாட்டை அறிவித்திருக்கிறார்கள். உத்தேச அனைத்து கட்சி தலைவர்களின் தேசிய சபை மற்றும் உத்தேச பாராளுமன்ற குழுக்களில் இணைந்து அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்க தாம் தயார் என்று அவர்கள் பிரதமரிடம் அறிவித்திருக்கிறார்கள். எனினும் தங்களில் எவரும் அரசாங்கத்தில் அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தெரிவித்துள்ளனர். இதன்படி சுதந்திர கட்சி உள்ளிட்ட குறித்த 11 கட்சிகளும் அரசாங்கத்திற்கு ஆதரவளித்தாலும் உத்தியோகபூர்வமாக அரசாங்கத்தில் இணைந்து கொள்ளாது என்பதுடன் அமைச்சு பதவிகளையும் பெற்றுக்கொள்ளாது என்று தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன என்றவாறு அந்த செய்தி. இதேவேளை நாங்கள் தொடர்ந்து ஒரு செய்தி காணப்படுகிறது. இந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் ரோஹிணி குமாரியை பிரதி சபாநாயகராக இணக்கம், ஜனாதிபதி பிரதமர் மீதான வாக்கெடுப்புகளும் இன்றைய நாடாளுமன்றிலே இடம்பெறாது என்றவாறு அந்த செய்தியின் விரிவாக்கத்தை இணைக்க முடியும். அரசிற்கு எதிராக நாடு முழுவதும் வெடித்த வன்முறைகள், அதன் விளைவாக பிரதமரான மஹிந்த ராஜபக்ஷ பதவி விலகி புதிய பிரதமராக ரணில் விக்ரமசிங்க பதவியேற்ற நிலையில் இன்று செவ்வாய்க்கிழமை முற்பகல் 10 மணிக்கு பாராளுமன்றம் கூடுகிறது. இன்று கூடும் பாராளுமன்றத்திலே பிரதி சபாநாயகர் தெரிவு இடம்பெற உள்ளதுடன் முக்கிய பல விடயங்கள் அரங்கேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 5ஆம் தேதி பாராளுமன்ற அமர்வின் போது வெற்றிடமாக்கியிருந்த பிரதி சபாநாயகர் பதவிக்கு நடந்த இரகசிய வாக்கெடுப்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எம்பியான முன்னாள் பிரதி சபாநாயகரான ரஞ்சித் சியம்பலா பிட்டியவை மீண்டும் தெரிவாகியிருந்த நிலையில் மறுநாள் அந்த பதவியை மீண்டும் அவர் ராஜினாமா செய்வதாக ஜனாதிபதிக்கு அறிவித்தார். அதன் பிரகாரம் இன்று பாராளுமன்றம் கூடும்போது பிரதி சபாநாயகர் ஒருவரை தெரிவு செய்ய வேண்டும். இந்த சபாநாயகர் பதவிக்கு ஆளும் கட்சியிலிருந்து அஜித் ராஜபக்ஷவின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டிருப்பதுடன் அஜித் ராஜபக்ஷவின் பெயர் ஆளும் கட்சி அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பிலே பரிந்துரைக்கப்பட்டிருப்பதுடன் எதிர்க்கட்சியிலிருந்து ஐக்கிய மக்கள் சக்தி எம்பியான ரோஹிணி குமாரி கவிரத்னவின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இவர்களில் ஒருவரை தெரிவு செய்து கொள்ள ரகசிய வாக்கெடுப்பு நடாத்த வேண்டி ஏற்படும். எனினும் போட்டியின்றி ஐக்கிய மக்கள் சக்தி எம்பியான ரோஹிணி குமாரி கவிரத்னவை பிரதி சபாநாயகராக தெரிவு செய்யவும் இணக்க நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. அடுத்ததாக ஜனாதிபதிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்று ஐக்கிய மக்கள் சக்தியால் சபாநாயகருக்கு கையளிக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பான விவாதம் நடாத்தி வாக்கெடுப்பு நடாத்தப்பட வேண்டும் என்று பாராளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்பான செயற்குழு கடந்த வாரம் கூடிய போது தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் பிரகாரம் இன்று பாராளுமன்றம் கூடும்போது பிரேரணை சமர்ப்பித்து வாக்கெடுப்பு நடாத்த கட்சித் தலைவர்கள் தீர்மானித்திருந்தார்கள். அத்துடன் இந்த பிரேரணை பாராளுமன்றத்தின் புதிய ஒழுங்கு புத்தகத்தில் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. எனினும் ஜனாதிபதிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை என்ற சொற்பதம் ஜனாதிபதி மீதான விருப்பமின்மை பிரேரணையாக மாற்றப்பட்டுள்ள நிலையில் நிலையியற் கட்டளைகளை இடைநிறுத்தி அதன் மீது இன்று விவாதம் நடாத்தி வாக்கெடுப்பை நடாத்துவதா என்பது தொடர்பில் இன்று காலை 8:30 மணிக்கு சபாநாயகர் மஹிந்த யாபாபேவர்தன தலைமையில் பாராளுமன்ற கட்டட தொகுதியில் இடம்பெறும் கட்சித் தலைவர்கள் கூட்டத்திலேயே இறுதி முடிவு எடுக்கப்பட உள்ளது. அடுத்ததாக புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்கும் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு தெரிவிக்கும் பிரேரணை ஒன்றை பாராளுமன்றத்தில் இன்று ஆளும் கட்சி கொண்டு வர இருக்கிறது. இதன்போது பிரதமருக்கான பாராளுமன்றத்தின் பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவை உறுதிப்படுத்த எதிர்க்கட்சிகள் வாக்கெடுப்பு கோரும் பட்சத்தில் வாக்கெடுப்பு நடாத்த வேண்டி வரும். எனினும் இந்த 3 முக்கிய விடயங்களிலும் எந்த வேளையிலும் மாற்றங்கள் ஏற்படலாம் என்பதால் பாராளுமன்றத்திலே வாக்கெடுப்பு நடாத்துவதற்கு தேவையான வசதிகளை தயார்படுத்துமாறு படைக்கல சேவிதர் நரேந்திர பெர்னாண்டோ தனது சக பணியாளர்களுக்கு பணித்திருக்கிறார். அதாவது ஜனாதிபதிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை ஜனாதிபதி மீதான விருப்பமின்மை பிரேரணையாக மாற்றப்பட்டுள்ள நிலையிலே அந்த நிலையியற் கட்டளைகளை எல்லாம் இடைநிறுத்தி அதன் மீது அந்த விவாதம் ஒன்று நடாத்தி அந்த வாக்கெடுப்பை நடாத்துவதா இல்லையா என்பது தொடர்பிலே எல்லாம் இன்றைக்கு 8:30 மணிக்கு ஒரு கூட்டம் ஒன்று நடைபெறவிருப்பதாகவும் அந்த கூட்டத்திலே இது தொடர்பிலே இறுதி முடிவு ஒன்றே எடுக்கப்பட உள்ளதாகவும் இந்த விடயம் பார்க்கப்படவிருக்கிறது. அடுத்ததாக புதிய பிரதமரான ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு தெரிவிக்கும் பிரேரணை ஒன்று அதற்கான ஆதரவு தளத்தை அங்கு பெரும்பான்மையாக நிரூபிக்க அல்லது கட்சிகளின் ஆதரவை கோரி இப்போது அறிவித்திருக்கின்றன ஏனைய கட்சிகள் ஆதரவை வழங்குவதாக இந்த நிலையில் அந்த பிரேரணை ஒன்று. அதை தவிர பிரதி சபாநாயகர் தெரிவு ஒன்று பாராளுமன்றத்திலே இடம்பெற இருக்கிறது. ரோஹிணி குமாரி கவிரத்ன
எம்பி அவர்தான் இந்த பிரதி சபாநாயகராக இணக்கமிட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது வாக்கெடுப்பிற்கு விடப்படுமா இல்லையா என்பதற்கு அப்பால் அதை வாக்கெடுப்பிற்கு சில நேரம் நடைபெற்றால் கூட அதற்கு தயாராக இருக்குமாறு அங்கே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய வெளிநாட்டிலே அவசர கால சட்ட நடைமுறையில் இருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரை அல்லது சிறுபான்மை கட்சிகளை பொறுத்தவரை அந்த அது தொடர்பாக கூட ஏதாவது வாய்மொழி மூலமாக ஒரு பிரேரணைகளை அல்லது வாய்மொழி மூலமான விவாதங்களை இன்று மேற்கொள்ளலாம் என்கிற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. குறிப்பாக இப்போது நாட்டில் அமல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த அவசர கால சட்டம் தொடர்பிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேசக்கூடிய நிலைமைகளும் இருக்கின்றன என்பதை இங்கு பதிவு செய்ய வேண்டும். அதேவேளை இந்த 3 மிக முக்கியமான விடயங்கள் இன்று நாடாளுமன்றத்திலே நடைபெறவிருக்கிற விடயங்களை இன்றைய செய்திகள் பத்திரிகைகளிலே சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய முக்கிய செய்திகளாக இணைக்க முடியும். இங்கே தினக்குரல் பத்திரிகையின் முற்பக்கத்திலிருந்து ஏனைய 2 செய்திகள். மேலும் அமைச்சர்களை நியமிப்பதில் தாமதம். அமைச்சர்களை தெரிவு செய்வதில் ஏற்பட்டுள்ள சிக்கலால் அந்த நடவடிக்கைகளில் தாமதம் ஏற்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் மற்ற 10 கட்சிகள் உள்ளிட்டவை அரசாங்கத்தில் இணைய மாட்டோம் என்றும் வெளியிலிருந்து ஆதரவை வழங்குவோம் என்றும் அறிவித்திருக்கின்றன. இதனால் அந்த கட்சிகளின் உத்தியோகபூர்வ அரசாங்கத்தில் இணையாத காரணத்தினால் மேலும் அமைச்சர்களை நியமிப்பதில் தாமதம் ஏற்பட்டு வருவதாக இருக்கிற அந்த செய்தியிலே பல்வேறு விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அந்த கட்சியைச் சேர்ந்தவர்களை அரசாங்கத்தில் இணைத்து கொண்டு அமைச்சு பதவிகளை வழங்குவதிலே தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. புதிய அரசாங்கத்தில் மேலும் சில அமைச்சரவை அமைச்சர்கள் நேற்று மாலை பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளதாக நேற்று காலை செய்திகள் வெளியாக இருந்தன. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தன்னிடம் சில அமைச்சர்களை தக்க வைத்துக் கொள்வதுடன் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மேலதிகமாக 18 அமைச்சர்களை நியமிக்க வாய்ப்பு அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. எனினும் அமைச்சர்களை தெரிவு செய்வதில் ஏற்பட்டுள்ள சிக்கலால் அந்த நடவடிக்கைகளில் தாமதம் ஏற்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி குறிப்பு. இந்நிலையில் ஒரு கேள்விக்குறியோடு ஒரு செய்தி. நிதி அமைச்சராக சம்பிக்க ரணவக்க பிரதமர் ரணிலுடன் கலந்துரையாடினார். ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக்கவிற்கு முக்கிய அமைச்சர் பதவியொன்றை வழங்குவது தொடர்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுடன் கலந்துரையாடல்கள் நடாத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. நிதி மற்றும் பொருளாதார விடயம் தொடர்பான அமைச்சர் பதவியை வழங்குவது தொடர்பாகவே இந்த கலந்துரையாடல் நடாத்தப்பட்டு வருவதாக அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேற்றைய தினம் பிரதமர் அலுவலகத்தில் சம்பிக்க ரணவக்கவிற்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இடையே நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த விடயம் தொடர்பில் பேசப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் சம்பிக்க ரணவக்க அமைச்சு பதவியை ஏற்பது தொடர்பில் இறுதி முடிவை அறிவிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. நிதியமைச்சராக அலி சஃப்ரி பதவி வகித்த நிலையில் அவரை மீண்டும் அந்த பதவியை பெற்றுக்கொள்ளுமாறு வலியுறுத்தி வந்த போதும் அதனை அவர் ஏற்க மறுத்துள்ள நிலையில் அந்த அமைச்சு பதவியை பிரதமர் வகிப்பதற்கே முன்னர் திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும் பொருத்தமான ஒருவர் வந்தால் அதனை அவருக்கு வழங்க தயாராக இருப்பதாக கூறி பிரதமர் கூறியுள்ள நிலையிலேயே சம்பிக்க ரணவக்க உடனான கலந்துரையாடலின் போது அந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதேவேளை சம்பிக்க ரணவக்கவிற்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அதாவது சம்பிக்க ரணவக்க பிரதமருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் 5 கேள்விகளுக்கு பதில் வழங்குமாறு கோரப்பட்டுள்ளது. கோட்டா கோகம தாக்குதல் மற்றும் ஈஸ்டர் தாக்குதல் என்பவற்றிற்கு எதிரான சட்ட நடவடிக்கை உள்ளிட்ட விடயங்களை உள்ளடக்கி அந்த கேள்விகள் அமைந்துள்ளதாக தெரிய வருகிறது என்கிற வகையில் அந்த செய்திகளை தாங்கியிருக்கிறது இன்றைய தினக்குரல் பத்திரிகை. சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகளோடு மீண்டும் இணைந்து கொள்ளலாம். சிறிய விளம்பர இடைவெளியின் பின் மீண்டும் இணைந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஈழநாடு பத்திரிகையின் ஏனைய முக்கிய செய்திகளை இணைக்கலாம். இங்கே ரணிலை விட்டு பிடிப்போம், கோட்டாபயவை எதிர்ப்போம், தமிழ் தேசிய கூட்டமைப்பு முடிவு. இது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை ஆதரிப்பது என தமிழ் தேசிய கூட்டமைப்பு தீர்மானித்துள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று முன்தினம் நடந்தபோது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. அத்துடன் பிரதி சபாநாயகர் தெரிவிலே பாராளுமன்ற நிலைமையை பொறுத்து
பாராளுமன்றத்திலே தீர்மானம் எடுக்கப்படும் என்கிற வகையிலே அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பாராளுமன்ற குழு கூடி தீர்மானம் எடுக்க உள்ளதாகவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று முன்தினம் இணைய வழியில் நடைபெற்றது. தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசா, புலட் தலைவர் சித்தார்த்தன், டெலோ தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், இந்த செய்திகள் நேற்றைய தினமும் வேறு சில பத்திரிகைகளிலே வெளியாக இருந்தன. இந்த சந்திப்பிலே அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த தமிழ் தேசிய கட்சிகளினுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஜனாதிபதிக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆதரிப்பது என முடிவானது. பிரதமர் ரணில் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு இப்போதைக்கு சாத்தியமில்லை என்பதால் இந்த விடயத்தில் பின்னர் தீர்மானிப்பது என முடிவானது. ரணில் புதிய பிரதமராகியுள்ள சூழலில் பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு உடனடி எதிர்ப்புகளை வெளியிடுவதில்லை, எதிர்க்க வேண்டிய விடயங்களில் மாத்திரம் எதிர்க்கலாம் என்றும் கலந்துரையாடப்பட்டது. பிரதி சபாநாயகர் தெரிவிலே பொதுஜன பெரமுன தரப்பு வேட்பாளரை ஆதரிப்பது இல்லை என்றும், அன்றைய தினம் பொருத்தமான வேட்பாளரை எதிர்த்தரப்பு பரிந்துரைத்தால் பாராளுமன்ற குழு கூடி ஆதரிக்கும் தீர்மானத்தை எடுக்கலாம் என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்திக்குறிப்பை இங்கே காண்கிறோம். இது ரணிலை விட்டு பிடிப்போம், கோட்டாபேவை எதிர்ப்போம், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முடிவாக காணப்படுகிற செய்தியாக இங்கு நாங்கள் அவதானிக்க முடிகிறது. ஏனைய முக்கிய செய்திகளை தொடர்ந்து இணைக்க முடியும். 10 கட்சி கூட்டணி ரணிலுக்கு ஆதரவு என்ற ஒரு செய்தியும் இங்கே காணப்படுகிறது. ஏலவே அது தொடர்பிலே வாசித்தளித்திருக்கிறோம். 10 கட்சிகளினுடைய கூட்டணி தொடர்பிலே குறிப்பாக விமல் வீரவன்ச, உதயகாமன் பில, வாஸ்தவன், ஆணையக்கார உள்ளிட்ட அந்த கட்சிகளினுடைய தகவல்களோடு மேலும் எரிவாயு விநியோகம் நாளை முதல் ஆரம்பம் என்று ஒரு செய்தி இங்கே காணப்படுகிறது. இன்றும் நாளையும் நாட்டிற்கு அடுத்தடுத்து 2 எரிவாயு கப்பல்கள் வர உள்ளன. இதனால் நாளை புதன்கிழமை முதல் எரிவாயு விநியோகம் ஆரம்பமாகும். இதனால் நாளை புதன்கிழமை முதல் எரிவாயு விநியோகம் ஆரம்பமாகும் என்று லிட்ரோ நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. 3700 மெட்ரிக் டன் எரிவாயுவை ஏற்றிய கப்பல் இன்று காலை நாட்டை வந்தடைகிறது. மற்றொரு கப்பல் நாளை நாட்டை வந்தடைய உள்ளது. இந்த 2 கப்பல்களுக்குமான கொடுப்பனவாக 70 லட்சம் அமெரிக்க டாலர்கள் இன்றைய தினம் செலுத்தப்படும். இதற்கமைய நாளை முதல் தினசரி 80,000 எரிவாயு சிலிண்டர்கள் சந்தைக்கு விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றவாறு அந்த செய்தியை நாங்கள் இங்கே காண்கிறோம். நாட்டிலே பல்வேறு அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடுகள் நிலவுகிற நிலையில் இந்த எரிவாயு ஒரு மிக முக்கியமான பிரதானமான பிரச்சனையாக காணப்பட்டது. இப்போது இந்த எரிவாயுவிற்கு பதிலாக இந்த விறகுகளை கொள்வனம் செய்கிற நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இப்போ விறகினுடைய விலையும் 1200 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய் வரை அதிகரித்திருக்கிறது என்பது இங்கு சுட்டி காட்ட வேண்டிய ஒரு விடயம். ஏனென்றால் இப்போது எரிவாயு பஞ்சத்தினால் மக்கள் விறகுக்கு மாறியிருக்கிறார்கள். மேலும் ஏனைய முக்கிய செய்திகளாக இந்த வன்முறைகள் கடந்த 9ஆம் தேதி நடைபெற்ற வன்முறைகளால் ஜோன்ஸ்டனின் சொத்துக்களுக்கு அதிக அளவு அழிவா. கோட்டா கோகம போராட்ட களத்திலே நடாத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து கடந்த 9ஆம் தேதி நடைபெற்ற வன் செயல்களில் ஆளும் கட்சியின் பொதுஜன பெரமுனவரே பாதிக்கப்பட்டனர். இதில் முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோவின் சொத்துக்களுக்கு அதிக அளவு சேதம் ஏற்படுத்தப்பட்டதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்தது. ஜான்சனுக்கு சொந்தமான 19 வீடுகள் மற்றும் வணிக வளாகங்கள் சேதமடைந்தன என்று போலீஸ் தலைமையகத்திற்கு கிடைத்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வன்முறைகளால் அதிகளவில் அழிவிற்குள்ளானது ஜான்சன் பெர்னாண்டோவினுடைய சொத்துக்களே என்று தெரிவிக்கப்படும் அந்த செய்தியிலே பத்தரமுல்லை வெவ வீதியில் உள்ள வீடொன்று தாக்கப்பட்டது. அத்துடன் குருநாகல் வில்கொடவில் உள்ள அரசியல் அலுவலகம், மல்கடுவையில் உள்ள மதுபான தொழிற்சாலைக்கு தீ வைக்கப்பட்டன. லக்கலையில் உள்ள பிரதேசத்தில் உள்ள பண்ணையில் இருந்து விலங்குகள் துரத்தப்பட்டன. இந்த இடங்களுக்கு மேலதிகமாக குருநாகல் மாவட்டத்துக்கு நிக்க விரட்டிய மதுரங்குழிய மற்றும் மொரட்டுவ பிரதேசங்களில் உள்ள மதுபான விற்பனை நிலையங்கள் தாக்கப்பட்டன. கல்குசையில் உள்ள வீடு மற்றும் கொழும்பில் உள்ள ஹோட்டல் மீதும் தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது என்று ஜான்சன் சொத்துக்களுக்கு அதிகளவு அழிவு ஏற்பட்டிருப்பதாக அந்த செய்திக்குறிப்பை இங்கே நாங்கள் காண்கிறோம். மிக முக்கியமாக மதுபான சாலைகள் அதிகளவில் அளிக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறான நிலையில் ஏனைய முக்கிய செய்திகளையும் நாங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். ரணிலை பிரதமராக்கியதன் பின்னணியில் இந்தியா இல்லை என்று சம்பந்தனிடம் கூறினார் கோபால் பேக்லே என்கிற செய்தி ஏற்கனவே நாங்கள் நேற்றைய தினம் ஏனைய பத்திரிகைகளில் வாசித்தளித்த செய்திகளாக காணப்படுகின்றன.
மேலும் இங்கே பொருளாதாரத்தை பலப்படுத்த பிரதமர் ரணிலுக்கு முழு ஆதரவு வழங்க உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்திருக்கிற ஒரு விடயத்தை இங்கே தாங்கியிருக்கிறது. இன்றைய இளநாடு எனவே இது தொடர்பிலான தகவல்களும் வாசித்தளித்திருக்கிறேன். அதாவது நாட்டின் நலன் கருதி அமைச்சு பதவிகளை ஏற்காமல் பாராளுமன்ற செயற்பாட்டின் ஊடாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவை வழங்குவது என்று ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்திருக்கிறது. பிரதமராக செயற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கவிற்கு தங்களுடைய ஆதரவு தளத்தை வழங்குவதன் மூலம் ஒரு எதிர்க்கட்சி என்கிற ஒரு நிலை கேள்விக்கு உட்படக்கூடிய வாய்ப்புகள் கூட காணப்படுவதை அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். குறிப்பாக அரசாங்கத்திற்கு ஆதரவை எதிர்க்கட்சி தெரிவிக்கிற பொழுது எதிர்க்கட்சிக்கான இடம் வேறு இதாகும் என்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு அந்த இடம் செல்வதற்கான வாய்ப்புகளும் ஓரளவு இருக்கின்றன. பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இது ஈழநாடு பத்திரிகையில் இன்று பிரசுரமாக இருக்கக்கூடிய செய்திகள். ஏனைய முக்கிய செய்திகளாக இந்த கல்வி நடவடிக்கைகள் இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக உதயன் பத்திரிகையின் முற்பக்கத்தில் ஒரு செய்தி காணப்படுகிறது. பாடசாலைகளிலே தொடர் இடைவெளிகள் அல்லது விடுமுறைகள் வந்தன. இப்போது நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளினதும் கல்வி நடவடிக்கைகள் இன்று செவ்வாய்க்கிழமை மீண்டும் ஆரம்பமாகும் என்று கல்வி அமைச்சர் அறிவித்திருக்கிறது. காப்போத்த சாதாரணதர பரீட்சைக்காக வரும் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விடுமுறை வழங்கப்பட்டு மீளவும் ஜூன் 6ஆம் தேதி ஆரம்பமாகும். இதேவேளை ஜூன் 20ஆம் தேதி விடுமுறை வழங்கப்பட்டு முன்னர் வெளியான செய்தி தவறானது என்று கல்வி அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறது. முன்னர் 1 மாத காலம் பாடசாலைக்கு விடுமுறை என்ற செய்தி காணப்பட்டது. இப்போது வரும் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விடுமுறை வழங்கப்பட்டு மீளவும் ஜூன் 6ஆம் தேதி பாடசாலை ஆரம்பமாகும் என்று அந்த செய்தி இங்கே காணப்படுகிறது. ஜூன் 20ஆம் தேதி வரை விடுமுறை வழங்கப்படும் என்று வெளியான செய்தி முன்னதாக வெளியாக இருந்தது ஒரு செய்தி. அது தவறான செய்தி என்றும் கல்வி அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறது. மேலும் பல விடயங்களை இன்றைய பத்திரிகைகளில் இருந்து நாங்கள் இணைக்க முடியும் என்று நம்புகிறேன். மீளவும் வருகிறது 19வது திருத்தம், அமைச்சரவை அனுமதி என்கிறவாறு உதயனின் முற்பக்கத்தில் மற்றும் ஒரு செய்தி. உடனடியாக 20ஆம் திருத்தச் சட்டத்தை நீக்கி 19வது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்த அமைச்சரவை நேற்று அனுமதி வழங்கியுள்ளது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதற்காக அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது. ஐக்கிய மக்கள் சக்தி சமர்ப்பித்த 21ஆம் திருத்தச் சட்ட தனிநபர் யோசனையை முன்னகர்த்துவதற்கு முன்னதாக 19ஆம் திருத்தச் சட்டத்தை மீள நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை முன்னுரிமை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்கிற விடயத்தை அந்த செய்தி தாங்கி இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவை தவிர இன்று தலை காட்டுவாரா மஹிந்த ராஜபக்ஷ என்று கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியும் இன்றைய உதயனின் முற்பக்கத்தில் பார்க்கலாம். நாடாளுமன்ற அமர்வு இன்று இடம்பெறவுள்ள நிலையில் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இன்று நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொள்ளக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 9ஆம் தேதி அவரது ஆதரவு குண்டர்கள் அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டத்திலே ஈடுபட்டு கொண்டிருந்த கோட்டா போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடாத்தியிருந்தார்கள். இதனை அடுத்து அவர் அந்த நாளே அவர் கடந்த 9ஆம் தேதியே பதவி விலகியிருந்தார். அதன் பின்னதாக இன்று நாடாளுமன்றம் மீண்டும் கூடவிருக்கிறது. இந்நிலையில் அவர் அந்த நாடாளுமன்றத்திற்கு வருவாரா, இன்றைய அமர்விலே பங்கேற்பாரா என்கிற வகையில் இன்று தலை காட்டுவாரா என்ற தலைப்பிலே அந்த செய்தி மிக முக்கியமாக பதிவாகிறது. அவர் இப்போது திருகோணமலை கடற்படை முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டு வைக்கப்பட்டார். அன்றிலிருந்து இன்று வரையில் அவர் பொதுவெளிக்கு வரவில்லை. இந்நிலையில் நாடாளுமன்ற அமர்வு இன்று இடம்பெறவிருக்கிற நிலையில் அவர் அதில் கலந்து கொள்ளக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அந்த செய்தி குறிப்பை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இவை இன்றைய பத்திரிகைகளில் பிரசுரமாக இருந்த முக்கிய முற்பக்கத்து செய்திகளாக காணப்படுகின்றன. இத்துடன் இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது அன்புடன் மாலினிய சந்தன். வணக்கம். டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.